Hi, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு டிப்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது வந்து கட்டிங் எல்லாம் எதுவும் காட்ட போறது இல்ல. அதனால தான் நான் அப்படியே நின்னு பேசுறேன். இது எதுக்காகனா நிறைய பேருக்கு எவ்வளவுதான் பார்த்து பிளவுஸ் வந்து தைச்சா கூட இந்த ஷோல்டர் சரி கழுத்து லூஸ் ஆகுறது, ஷோல்டர் இறங்குறது இதெல்லாம் வந்துட்டு எப்படியும் வந்துட்டே தான் இருக்கு. சோ அதை எப்படி வந்து சரி பண்ணலாம், அதுவும் என்னென்ன ரீசன்னால அந்த கழுத்து லூஸ் ஆகுறது இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இதுல சில ரீசன் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம், சிலது மேபி தெரியாம கூட இருக்கலாம். அதனால நான் சொல்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இது உங்களுக்கு தெரியலன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு நான் ஓரலா சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தனியா என்னால வீடியோ போட முடிஞ்சா கூட அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன், சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன ரீசன்னால இந்த கழுத்து லூஸ் ஆகுது, ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கழுத்து லூஸ் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஒண்ணு பாடி லூஸா இருக்கணும், இல்ல ஆம்ஹோல் டைட்டா இருக்கணும், அதே மாதிரி கை வந்து டைட்டா இருக்கணும். அதாவது இந்த இடத்துல கை ஃபுல்லா இங்க வந்து டைட்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு கழுத்து வந்து லூஸ் ஆகும். இதுல எப்படி, அதாவது அந்த லூஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து நீங்க அதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு ஈஸியா வந்துட்டு கண்டுபிடிச்சுக்க முடியும். இப்ப நார்மலா பாடி லூஸா இருக்குது அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியாது, ஈஸியா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் வேர் பண்ணிருக்கிற பிளவுஸ் வந்து நார்மல் ஃபுல் வைட் பிளவுஸ், சரிங்களா? அது வந்து நல்ல ஒரு பிளெக்சிபிளான மெட்டீரியல். எனக்கு வந்து நார்மலா லூஸா போடுறதுதான் எப்பவுமே பழக்கம். அதுல இது கொஞ்சம் நல்லாவே லூஸா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இங்கெல்லாம் தெரியுதுங்களா? இங்க பாருங்க எவ்வளவு சுருக்க தெரியுதுன்னு தான் தெரியுதா எவ்வளவு லூஸா இருக்குது பாருங்க. ஆனாலும் கூட எனக்கு இது வந்து தானா கழண்டு வரல. நான் இப்படி இழுத்தனா ஆட்டோமேட்டிக்கா கழண்டும். பட் ஆனா தானா இப்படி நான் வேலை செய்யறப்ப அப்படியெல்லாம் எனக்கு தானா கழண்டு வரல. சோ எனக்கு எப்பவுமே அப்படிதான். இன்னொன்னு எனக்கு இந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் இறங்குன மாதிரி இருக்கும். அதுக்கே நார்மலா எனக்கு வந்து எப்படி போட்டாலுமே இது கொஞ்சம் எனக்கு வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த சைடு பாருங்க எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பாடி மட்டும் லூஸா இருக்கிறப்ப கூட உங்களுக்கு இது வந்து தானா அப்படியே வந்து கழுந்துகிட்டு வராது, ஓரளவுக்கு மேனேஜபிளா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி பாடி மட்டும்தான் லூஸா இருக்கு அப்படின்னா நீங்க பாடியை மட்டும் டக் பிடிச்சீங்கன்னா போதும், கண்டிப்பா அது வந்து கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா அடுத்த பிளவுஸ் நீங்க ஸ்டிச் பண்றப்போ நீங்க எவ்வளவு பாடி ஆல்ரெடி நீங்க தைச்ச அளவு தெரியும் இல்லைங்களா, அதுல இருந்து நீங்க ஒரு அரை இன்ச், அதாவது பின்னாடி மட்டும் அரை இன்ச் குறைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கரெக்டா போகும். சோ இந்த மாதிரி பாடி லூஸுக்கு ஷோல்டர் கழுறது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியும், இப்படி தெரியுங்களா? ரொம்ப இப்படி தூக்கிட்டு இருக்காது, பட் ஆனா லூஸ் இருக்கும். நம்ம இப்படி கழட்டுனா கழண்டு வரும். சோ அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு எப்படி இது ஒரு மிஸ்டேக். இந்த மாதிரி இப்படி இருக்கும். நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது பாடி லூஸா இருக்கா இல்ல வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்காக நான் சொல்றேன். அடுத்தது வந்துட்டு ஆம்ஹோல் டைட்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இங்க பாடி எல்லாம் கரெக்டா இருக்கும், எல்லாமே ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். ஆனாலும் கூட ஷோல்டர் வந்து லூஸ், அதாவது கழுத்து லூஸா இருக்கும், இது கீழ் இப்படி இழுக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது, இப்படி அதுவே வந்து இப்படி தூக்குன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி, அதுவும் ஃபுல் வைட்ல கூட அவ்வளோக்கா தெரியாதுங்க, லைனிங்ல நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி தூக்குச்சு அப்படின்னா அது வந்து ஆம்ஹோல் டைட்டாவோ இல்ல இந்த தளவு கை இது வரைக்கும் கை வந்து டைட்டா இருந்தா மட்டும்தான் இது வந்து இப்படி தூக்கும், சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த ஆம்ஹோல் வந்து இப்படி எனக்கு வந்து இப்படி இருக்கணும். சோ இப்படி இல்லாம நல்லா இப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேல ஏறவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இது வந்து தூக்கதான் செய்யும். உங்களுக்கு அது பார்த்தாவே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் எதனால இது வந்து இப்படி லூஸா இருக்கு, அதாவது கழுத்து தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சுக்க முடியும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க இந்த ஆம்ஹோல் வந்துட்டு ஒரு தையல் லூஸ் விட்டுட்டு தளவு கை வந்து டைட்டா இருக்குன்னா தளவு கையை ஒரு தையல் வந்து பிரிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த லூஸ் வந்து வரவே வராது, பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்துட்டு இருந்துக்கும், சரிங்களா? இது வந்து ரெண்டாவது. நிறைய பேர்த்துக்கு மெயினா எனக்கு தெரிஞ்சு வர ப்ராப்ளம் இந்த ஆம்ஹோல் டைட்டு, கை டைட்டு தான். அது தெரிய மாட்டேங்குது யாருக்குமே, வந்து இதனாலதான் இந்த கழுத்து லூஸ் ஆகுதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. சோ அதனால தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி கழுத்து லூஸ் இருந்தா என்ன ரீசன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இது இன்னொன்னு மெயினான ஒரு விஷயம். இது வந்து நிறைய பேருக்கு இன்னும் சொல்ல போனா எனக்கே ஸ்டார்டிங்ல தெரியல, அப்புறம் நானும் எப்படி சொல்றது அடிபடுறப்ப தான் கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். சோ இன்னொரு ரீசன் என்னன்னா பாடி ரொம்ப டைட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி சொல்றதுன்னா கொக்கியே போட முடியல, அப்படி இருந்துட்டா ஓகே நம்ம தான் கொக்கியே போட முடியல விட்டுருவோம், ஆனா போட்டுக்கலாம். ஆனா அப்படி வந்து அப்படி மூச்சை கட்டுற மாதிரி இருக்கும், ரொம்ப அப்படியே டைட்டா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இதுதான பாடி, இந்த இடத்துல தானே பாடி நம்ம மார்க் பண்றோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா நான் காட்டுறேன், நீங்க நிறைய பாத்திருப்பீங்க.
இது வந்து இப்படி இருக்கும், இழுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து துணி ஒரு மாதிரி சுருக்கு சுருக்கா அப்படி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும். நமக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப டைட்டா இருக்கு. இந்த பார்த்தா நாம நினைப்போம் ஆம்கோல் ஏதோ மிஸ்டேக் போல இருக்குப்பா, அதனாலதான் நமக்கு இந்த இடம் டைட்டா இருக்கு அப்படி நம்ம நிறைய பேர். ஏன்னா நானுமே அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆம்கோல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, ஃப்ரண்ட் பாடி வந்து ரொம்ப இப்படி டைட்டா இருக்கு அப்படிங்கறத அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது நீங்க பேக் சைடு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பேக் சைடு வந்து நல்லா ஒரு பினிஷிங்கா இப்படி சாரி ஃபிட்டிங்கா அப்படியே பூசின மாதிரி இருக்கும். ஆனா ஃப்ரண்ட் மட்டும் டைட்டா இருக்கும். ஏன்னா பேக்கை விட ஃப்ரண்ட் தான் வந்துட்டு ரொம்ப இழுத்து பிடிக்கும். பேக்ல பெருசா ஒண்ணு இழுத்து பிடிக்கிறது தெரியாது நம்மளுக்கு. ஆனா இது இழுக்கிறப்ப இங்க ஒரு கோடும் விழுகும், அது ஓரளவுக்கு தெரியும். பட் ஆனா பெரிய இது வந்துட்டு ஃப்ரண்ட்ல தான் தெரியும். அப்ப இந்த மாதிரி இழுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆட்டோமேட்டிக்கா இழுக்கிறப்ப இது அப்படியே தூக்கிடும். சரிங்களா, அது ஒரு ரீசன், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்படி தூக்கிக்கிட்டு தான் நிக்குமே தவிர இப்படி லூஸா இப்படி இப்படி தெரியாது உங்களுக்கு. ஓகேவா? சோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓ ஃப்ரண்ட் பாடி மட்டும் டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் பாடி மட்டும் நீங்க லூஸ் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த கொக்கியில இருந்து இந்த பக்கம் வைக்கிறது வந்து ஒரு 8.5 இன்ச் இருக்கு அப்படின்னா 1/4 இன்ச் மட்டும் வச்சா போதும். அப்ப 8.75 அதிகப்படுத்திக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 8.5 இருக்குன்னா 8.75 எவ்வளவு அளவு இருக்கோ அதுல இருந்து நீங்க 1/4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப மொத்தத்துக்கு 1/2 இன்ச் ஆயிருமா? அது இங்க மட்டும்தான் பண்ணணும். இங்க அதாவது கீழே இந்த இடுப்பு அதெல்லாம் நீங்க டச்சே பண்ணக்கூடாது. பாடியில மட்டும்தான் நீங்க வந்துட்டு ஜாஸ்தி பண்ணிக்கணும். சோ அப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா இங்க வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அப்படி லூஸ் கொடுக்கறப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க இழுக்காதப்ப உங்களுக்கு கழுத்து கழண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இது ஒரு மெத்தடு. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நான் இதுக்கு கண்டிப்பா ஒரு தனியாவே வீடியோ போடுறேன். ஏன்னா நான் அதை பர்சனலா ஃபீல் பண்ணனேன். அதனால கண்டிப்பா எப்பாவது அப்படி வரப்ப நான் கண்டிப்பா வந்துட்டு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகே, இது எல்லாமே கூட மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாம இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. ஆனா இன்னொரு மெயினா ஒரு விஷயம், இப்ப ரீசெண்டா வந்துட்டு நான் அது கூட ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அது இதுக்கு முன்னாடி வருதா பின்னாடி வருதான்னு தெரியல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் அதாவது கழுத்து எனக்கு இப்படி வச்சிருக்கேன் 6 இன்ச் வச்சிருக்கேன்னா ஷோல்டர் இங்க 2 இன்ச் வச்சிருக்கேன். ஓகே, இப்ப என்ன மாதிரி எனக்கு வந்து நல்ல பிராடான ஷோல்டரு, இன்னும் சொல்ல போனா இந்த ஷோல்டர் இறக்கமாவும் இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் எப்படி தைச்சாலும் எனக்கு இது வந்து இப்படி அகலமா தான் போகும். இந்த பக்கம் வராது, இந்த பக்கம் மட்டும் போகும். அது என்னுடைய பாடி நேச்சர். சோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு ஷோல்டர் ரெண்டுமே அதாவது ஷோல்டர் இப்படி இருக்காம இப்படி இறங்குன மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த பிரச்சனை வரும். இது கண்டுபிடிக்கவே முடியாது சிலர்னால. என்னன்னா இப்ப எனக்கு வந்துட்டு 6 வச்சு 2 வச்சேன் அப்படின்னா நல்லா இப்படி பிராடா தெரியும். நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் 5.5 வைப்பேன். நான் இப்பெல்லாம் 5.5 தான் வைக்கிறேன். அப்ப என்ன ஆகுனா இப்ப இந்த சைடு இந்த இடத்துல வர ஆம்கோல் இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குங்களா, இந்த ஜாயிண்ட நீங்க இது 2க்கு பதிலா ஒரு 2.5 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஷோல்டரோட அகலத்தை 2.5 வைக்கிறீங்கன்னா என்ன ஆகுனா இந்த தையல் ஆட்டோமேட்டிக் இப்படி தள்ளி வருமா, தள்ளி வந்துதான் இப்படி ரவுண்ட் வரும். அப்ப என்ன ஆகும், இதுல ஒரு 1/2 இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கும் தானே. இதோட லூஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கழுத்து லூஸ் கொடுத்துரும், கழுண்டேதான் வரும். அதை வந்து உங்களால சரி பண்ணவே முடியாது. எங்க டக் பிடிச்சாலும் அது ஒன்னும் பண்ணவே முடியாது. ஏன்னா அது கட்டிங்லயே மிஸ்டேக். ஓகேங்களா? சோ அப்ப உங்களுக்கு உங்க பாடிக்கு கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் கரெக்டா வச்சீங்கன்னா மட்டும்தான் அந்த லூஸ் வராது. இது எல்லாமே இருந்தாலும் இந்த மிஸ்டேக்னாலே கண்டிப்பா கழுத்து லூஸ் வரும். இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா வராது. இந்த மாதிரி ஷோல்டர் கீழே இறங்கின மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா இப்படி பிராடா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மிஸ்டேக் வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மிஸ்டேக் ஆல்ரெடி வந்திருக்கு, இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ரீசன்னால மட்டும்தாங்க கழுத்து லூஸ் ஆகும். இதை தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. அதே மாதிரி நீங்க லைனிங் பிளவுஸ்ல போடுற அந்த ஒரு பெர்ஃபெக்டான 100% ஒரு ஃபிட்டிங் கழுத்துக்கு போடுறது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஒயிட் பிளவுஸ்ல அவ்வளோ 100% கண்டிப்பா உங்களால கொண்டு வர முடியாது. அது சிலரோட பாடிக்கு கண்டிப்பா இருக்கும். அது அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அந்த சதையெல்லாம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தானே தவிர மற்றபடி எல்லாத்துக்கும் வராது. இன்னொன்னு கிளாத் ஒரு மேட்ரு. இப்ப நான் போட்டிருக்கிறது நல்ல ஒரு பிளெக்சிபிளான ஒரு ஃபுல் வாயில் மெட்டீரியல். இது நீங்க என்னதான் தைச்சு ஃபிட்டிங்கா போட்டீங்கனாலும் கண்டிப்பா அது கொஞ்ச நேரத்துல லூஸ் கொடுத்துரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா லூஸ் ஆயிரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் போடுறப்பவே அப்படியே போட முடியாது இக்கட்டமா போடணும். அப்பதான் கொஞ்ச நேரம் ஆகிறப்ப அது லூஸ் ஆகுறப்ப சரியா இருக்கும். நீங்க போடுறப்பவே கரெக்டா போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனா லூஸ் ஆகதான் செய்யும். இன்னும் சொல்ல போனா நான் இது எனக்கு ரொம்ப லூஸ் தான், தொலான்னு தான் இருக்கு. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க இடுப்பு எவ்வளவு லூஸ் இருக்குன்னு. நான் இப்படிதான் போட்டிருக்கேன். ஆனா வந்து எனக்கு அப்படியெல்லாம் கழுண்டே வராது, லூஸா தான் இருக்கு தெரியும். பட் எனக்கு அதுவாலாம் கழுண்டு அப்படி கீழே போகவே போகாது. சோ அந்த மாதிரி தான். அதனால நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த மிஸ்டேக் எல்லாம் உங்களுக்கு ஒரு வேலை இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அது எனக்கு சரி பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
எல்லா டெய்லர்ஸ்க்கும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் எல்லாத்துக்கும் எப்படி சொல்றது, உங்களோட மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியல, இப்ப நான் வந்து சும்மா ஓரலா சொல்றேன், அது உங்களுக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் இருக்கிறப்ப அதுக்கு ஒரு வீடியோ போடுற, நீங்க கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணினீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா டவுட்ஸும் நாங்களாவே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அது உங்களோட விருப்பம், நான் எதுவும் வந்து சொல்லலை. பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க. கண்டிப்பா இந்த வீடியோல நான் சொன்ன விஷயம் உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்க. அப்பதான் அது எனக்கு இன்னுமே வந்துட்டு பூஸ்டப் ஆகும். நிறைய வந்துட்டு இந்த மாதிரி தேடி தேடி சொல்றதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாங்களா? பாய்.